ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட சிக்னல் இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே எனக்கும் கொஞ்சம் பெரிய ஒரு டவுட் வந்துருச்சு. என்னடா சிக்னல் இருக்கான்னு கேட்குறாங்கன்ட்டு. ஸோ அதுக்கு பிறகு தான் அது என்னன்னு பார்த்தா ஒரு மெசேஜிங் அப்ளிகேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். வாட்ஸ்அப்பில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய பிரச்சனை காரணமாக எல்லாரும் ஆல்டர்னேட்டிவ் அப்ளிகேஷனை சர்ச் பண்ணும்போது டெலிகிராம், சிக்னல் அப்படிங்கிற ரெண்டு அப்ளிகேஷன் டாப் லிஸ்ட்டில் இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ டெலிகிராமை பற்றி நம்ம ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம். அந்த வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அந்த வீடியோ பாருங்கள். வாட்ஸ்அப்பில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கலனாலும் அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அந்த வீடியோவும் பாருங்கள். நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலாட்டி அந்த லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிக்னல் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் தான். அதுவும் ஒரு மெசேஜிங் அப்ளிகேஷன் தான். ஸோ எந்த ஒரு டேட்டாஸும் யாருக்கும் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு அவங்களுடைய பிரைவசி பாலிசியில் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம எல்லாரும் கட்டாயம் பிரைவசி பாலிசியை ரீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்துட்டாங்க. அது வாட்ஸ்அப் அந்த விஷயத்தை ஒரு நல்ல விஷயமா நம்மளை செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் பிரைவசி பாலிசியெல்லாம் ரீட் பண்ணி பார்த்ததில் நம்மளுடைய டேட்டாஸை வேற எங்கேயுமே கொண்டு போக மாட்டோம், எந்த ஒரு சர்வர்லையும் சேவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயமா இருந்துச்சு. இந்த மெசேஜிங் அப்போ ஆல்டர்னேட்டிவ் அப்ளிகேஷனை நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு என்னுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸாக இருக்கிறது டெலிகிராம் தான். டெலிகிராமுக்கு அப்புறம் எந்த அப்ளிகேஷன் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிக்னல் அப்படிங்கிற அப்ளிகேஷன் ரொம்பவுமே நல்லா இருக்குது. ஸோ இந்த அப்ளிகேஷன் எப்படி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காம ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் பேஜில் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷனை உங்களுக்கு iOS-ஆக இருந்தாலும் சரி, ஆண்ட்ராய்டாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி macOS-ஆக இருந்தாலும் சரி, விண்டோஸாக இருந்தாலும் சரி, எதுலனாலும் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணலாம். எல்லாத்துக்கான அப்ளிகேஷன்ஸும் இதில் அவைலபிளாக இருக்குது. இதை நம்ம ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோனில் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால ப்ளே ஸ்டோரில் போயிட்டு சிக்னல் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ ப்ளே ஸ்டோரில் சிக்னல் அப்படின்னு டைப் பண்ணணும். உங்களுக்கு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டாகவே ஷோ ஆகிற இந்த அப்ளிகேஷன் தான். இதில் பார்த்தீங்கன்னா சிக்னல் ப்ரைவேட் மெசேஞ்சர் அப்படின்னு நம்மளுக்கு ஷோ ஆகும். உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா இது ப்ரைவேட்டாக நம்மளுக்கு மெசேஜ் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே ஒரு நல்ல அப்ளிகேஷனாக இருக்கும். ஸோ அந்த அப்ளிகேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஓப்பன் அப்படிங்கிற ஆப்ஷன் நமக்கு ஷோ ஆகும். அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணதுக்கு பிறகு ஓப்பன் அப்படின்னு கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா டர்ம்ஸ் அண்ட் பிரைவசி பாலிசி அப்படிங்கிறத தான் ஃபர்ஸ்ட்டாவே கொடுத்துருக்காங்க. அது ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி அதை ஏன் கிளிக் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அது கொஞ்சம் ரீட் பண்ணி பார்க்கலாம் அதில் என்ன இருக்கு அப்படிங்கிறது. ஸோ அதில் டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டாவே கொடுத்துருப்பாங்க. அந்த டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை கட்டாயம் ரீட் பண்ணுங்க. அதில் ரீட் பண்ணோன்னா எனக்கு தோணுன ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க நம்மளுடைய டேட்டாஸை வேற யாருக்குமே கொடுக்க மாட்டோம் அப்படின்னு அவங்க ஷோ பண்ணியிருந்தாங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். ஒரு அப்ளிகேஷனில் நம்மளுடைய டேட்டாஸ் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு அது சேஃபாக இருக்குன்னு நம்மளுக்கு அதை யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் அந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா privacy of users data அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிக்னல் does not sell, rent or monetize your personal data or content in any way அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் ரொம்ப ஒரு நல்ல விஷயம். அதாவது நம்மளுடைய டேட்டாஸை அவங்க யாருக்கும் செல் பண்ண மாட்டாங்க, ரெண்ட் கொடுக்க மாட்டாங்க, எந்த ஒரு விஷயம் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்மளுடைய டேட்டாஸ் நம்மகிட்ட மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு ரீசன்லேயே சிக்னல் நம்மளுக்கு இந்த சிக்னல் அப்ளிகேஷன் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான அப்ளிகேஷனாக இருக்கும் அப்படின்னு நம்பலாம். ஸோ அந்த டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை ரீட் பண்ணதுக்கு பிறகு நம்ம கொஞ்சம் முன்னாடி போய் பார்க்கலாம். ஸோ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோன் நம்பரை கொடுத்தா இந்த அப்ளிகேஷன் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ உங்களுடைய ஃபோன் நம்பரை கொடுத்தோன்னா அதுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோட் வரும். அந்த வெரிஃபிகேஷன் கோட் வந்ததுக்கு பிறகு உங்களுக்கு நெக்ஸ்ட் வெரிஃபை ஆகிரும். ஸோ நெக்ஸ்ட் அடுத்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பேரை நீங்கள் என்டர் பண்ணணும். அதாவது ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் அப்படின்னு என்டர் பண்ணிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பின் என்டர் பண்ண சொல்லுவாங்க. இது நம்மளுடைய பேக்கப்புக்கு மட்டும்தான் தேவைப்படும். அதாவது பேக்கப் பண்ணும்போது இல்லாட்டி நீங்கள் ரீஸ்டோர் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு தேவைக்கு உங்களுடைய பின்னை என்டர் பண்ணலாம். ஸோ அந்த ஒரு ரீசனுக்கு தான் பின் என்டர் பண்ணணும். இன்கேஸ் உங்களுக்கு அப்ளிகேஷனை லாக் பண்ணணும்னா அதுவும் உங்களால் பண்ண முடியும். இது நம்மளுடைய டேட்டாஸ்க்காக மட்டும்தான் இந்த பின்னை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு பின்னை நீங்கள் செட் பண்ணிடணும். நீங்கள் உங்களுடைய பின்னை செட் பண்ணதுக்கு பிறகு நீங்கள் இன்டர்ஃபேஸ்க்குள்ளே போயிடலாம். இன்டர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த இன்டர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பெரிய பெரிய விஷயங்கள் எதுவுமே இல்லை, ரொம்பவுமே சிம்பிளான விஷயம் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு யாரோடையாச்சும் செட் பண்ணணும்னா அந்த பென்சில் மார்க்கை கிளிக் பண்ணி உங்களுக்கு செட் பண்ணலாம். அதாவது இந்த அப்ளிகேஷனை யாரெல்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்களோ அவங்கள மட்டும் தான் ஷோ பண்ணும். இப்போதைக்கு இந்த அப்ளிகேஷன் குறைவான மக்கள்கிட்ட தான் இது இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதன் காரணமாக யாரெல்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்களோ அவங்கள உங்களுக்கு அந்த இடத்துல ஷோ ஆகும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான விஷயங்களை பண்ணலாம். ஸோ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம இவங்களோட செட்டிங்ஸை பார்த்தோன்னா மேலே இருக்க 3 டொட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரைவசி அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் லாக்கெல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதான் நான் சொன்ன விஷயம். ஸ்க்ரீன் லாக் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா அதன் மூலமாக உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த விஷயங்களை உங்களுக்கு பார்க்கலாம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதில் எப்படி மெசேஜ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய எந்த நம்பருக்கு நீங்கள் யாருக்கு மெசேஜ் பண்ணணுமோ அவங்கள நீங்கள் ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அவங்களுக்கு மெசேஜ் பண்ணலாம். அது பார்த்தீங்கன்னா
ஜஸ்ட் வந்து அதை டப் பண்ணுங்கள். டப் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அவங்களுடைய chat வந்து ஷோ ஆகும். ஸோ அதில் மேலேயே அவங்களுடைய நம்பர் வந்து ஷோ ஆகிட்டு இருக்கும். அதுக்கு பிறகு அவங்களுடைய chat வந்து நம்மளுக்கு ஷோ ஆகும். டெலிகிராமில் இருக்க டிஸ்அப்பியரிங் மெசேஜஸ் மாதிரியே இதுலையும் நம்மளுக்கு யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டாகவே இருக்க டிஸ்அப்பியரிங் மெசேஜஸ் இதை வந்து நம்மளுக்கு செட் பண்ணலாம், இல்லாட்டி ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணுறதுனா ஆஃப் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிடுங்க. ஸோ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் வந்து மெசேஜஸை டைப் பண்ண மட்டும் தான் இருக்குது. ஜஸ்ட் ஹாய் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்கலாம் மெசேஜ் வந்து சென்ட் ஆகிடுது. சென்ட் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரைட் மட்டும்தான் விழுகுது. அது வந்து டபுள் டிக் விழுந்தோன்னா அவங்களுடைய டேட்டா ஒன்றாகி இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மெசேஜஸ் வந்து உங்களுக்கு லைக் பண்ணலாம். அதை வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைக் பண்ணுற மாதிரி சிம்பிள்ஸ் வந்து ஷோ ஆகும். இது வந்து இன்ஸ்டாகிராமில் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. அது பிறகு பார்த்தீங்கன்னா அட்டாச்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கேலரி, கிஃப்ட், ஃபைல், கண்டெக்ட், லொக்கேஷன் இது எல்லாமே ஷேர் பண்ணலாம். அது கூட பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்மளுக்கு ஸ்டிக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் இன்பில்டாக இருக்க ஸ்டிக்கர்ஸை தவிர நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்டிக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு பார்க்கலாம். ஸ்டிக்கர்ஸ் ஃப்ரம் இன்கமிங் மெசேஜஸ் வில் அப்பியர் ஹியர் அப்படின்னு நம்மளுக்கு ஷோ பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு யாராச்சும் ஸ்டிக்கர்ஸ் அப்படி தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி சென்ட் பண்ணால் அதுவும் வந்து இந்த இடத்துல ஷோ ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சட்டை கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம், அதாவது சட்டைக்கு வந்து ஒரு கலர் கொடுக்கலாம். அது உங்களுக்கு பிடிச்ச கலரை வந்து செலக்ட் பண்ணலாம். அது வந்து அப்படி ஷோ ஆகும். அதுக்கு பிறகு இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மேலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆடியோ கால், வீடியோ காலை கொடுத்துருக்காங்க. கால் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நம்மளுக்கு ஷோ ஆகும். ஸோ இதுதான் கால் பண்ணுறது இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நம்மளுக்கு ஷோ ஆகும். ஸோ இதில் வீடியோ ஆன் பண்ணலாம், ஆடியோ ஆன் பண்ணலாம், ரெண்டு விஷயமும் நம்மளுக்கு பண்ணலாம். ஸோ இந்த அளவு விஷயங்கள் நம்மளுக்கு இந்த மெசேஜிங் ஆப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. அது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள், அதாவது லைட் தீமாக இருந்தாலும் சரி, டார்க் தீமாக இருந்தாலும் சரி, அதையும் உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதுலேயும் வந்து நமக்கு ஒரே ஒரு விஷயம் வந்து இல்லை. அது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இதுலேயும் வைக்க முடியாது. பட் இருந்தாலும் டெலிகிராம்லேயும் இந்த விஷயம் வந்து இல்லை. டெலிகிராம்லேயும் நிறைய பேர் என்கிட்ட கேட்ட விஷயம் என்னென்னா, ப்ரோ இதில் நம்மளுக்கு ஸ்டேட்டஸ் வைக்க முடியாதா அப்படிங்கிறதா. ஸ்டேட்டஸுங்கிறது வந்து இன்னுமே டெலிகிராம் அப்டேட்டில் வந்து நம்மளுக்கு வரல. அப்டேட்டில் வந்த உடனே நான் வந்து கட்டாயம் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த சிக்னல் அப்ளிகேஷனே நம்மளுக்கு ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் ஒன்று இல்லை. ஸோ கூடிய சீக்கிரமே பார்க்கலாம். இத்தனை நாட்கள் நம்மளுக்கு வாட்ஸ்அப் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்ததன் காரணமாக ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு. பட் இப்போ இருக்க இந்த அப்ளிகேஷன்ஸ் டெலிகிராமாக இருந்தாலும் சரி, சிக்னலாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு வந்து இந்த ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இல்லை. பட் பிரைவசி அப்படிங்கிற ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாமே நம்மளுக்கு ஒருபடி மேலேயே கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்ஸ்அப் நிறுவனம் நம்மளுக்கு இன்னுமே சரியாக என்ன விஷயம் அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு இன்னும் சொல்லலை. ஸோ அப்டேட் வருமா வராதா அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியில் தான் இருக்குது. ஸோ இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாட்ஸ்அப் நிறுவனத்துக்கு ஒரு பெரிய பின்னடைவாக மாறலாம். ஸோ அதனால இந்த அப்டேட்டை வந்து அவங்க இல்லாமல் கூட பண்ணலாம். பட் பெஸ்ட்டான ஆல்டர்னேட்டிவ் அப்ளிகேஷன்ஸ் வந்து இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா அது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஸோ இத்தனை அப்ளிகேஷன் இருக்கும்போது தான் ஒரே ஒரு அப்ளிகேஷனை வச்சு நம்ம இவ்வளோ நாள் பண்ணியிருக்கோம், மெசேஜ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது அது ஒரு விஷயமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் இத்தனை அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்கு. ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸையும் யூஸ் பண்ணலாம். ரொம்பவுமே நல்ல ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சிக்னல் அப்படிங்கிற அப்ளிகேஷன் வந்து உங்களுடைய நண்பர்கள் யாருக்கும் தெரியலை அப்படின்னா இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. நன்றி.